புஷி ஆனந்த் விஜய் கூட இருக்கிற வரைக்கும் விஜய் ஒருபோதும் அரசியல் தலைவரா மாறவே முடியாது. காரணம் என்னன்னா, ஒரு நல்ல அறிவும் ஆற்றலும் மிக்க அரசியல் தெரிந்தவர்களை எல்லாம் அவர் கிட்ட நெருங்க விட மாட்டேங்கிறார். அங்க அடுத்த தளபதி, அதாவது அடுத்த விஜய் தளபதினு அவங்களோட பட்டம் சேர்த்துட்டு அவரோட தளபதியா இருக்கணும்னு முயற்சிக்கக்கூடிய அந்த 3 பேத்துக்கு தான் போட்டியான. அது ஆதவர்ஜுனா. ஆமா, இவங்க 3 பேருக்குமே, ஆதவர்ஜுனாவும் அவர் பேர் என்ன, ஜான் ஆரோக்கியசாமி, 2 பேருமே வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர்கள். அவங்களுக்கு களத்துல அரசியல் எப்படி கட்டமைக்கணும், கள வேலைகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. இப்ப விஜய்க்கு உள்ள ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அரசியல் தெரியாதவர்களை வைத்துக்கொண்டு அவர் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது தான் இங்க பிரச்சனை. அதான் யார் எனக்கு அடுத்தது, அவருக்கு அடுத்தது நான் தான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் இவங்க 3-4 நான் எம்ஜிஆர் ஆயிருவேன்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் வந்து திமுக இருந்து வெளியில வந்த போது அவர் கூட இருந்தவங்க யாரெல்லாம் தெரியுமா? எம்ஜிஆர் கூட இருந்தவங்க வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தார், அறந்தாங்கி திருநாவுக்கரசு இருந்தார், எஸ்டி சோமசுந்தரம் இருந்தார், காளிமுத்தையா இருந்தார், தமிழ் குடிமகன் இருந்தார். இவங்கெல்லாம் சொல்றேன், வீரபாண்டிய ஆறுமுகம், இவங்கெல்லாம் என்ன சாதாரண ஆட்களா? இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு லெஜண்ட். இவங்கெல்லாம் எம்ஜிஆர் கூட இருந்ததுனால தான் எம்ஜிஆர் வந்தாரு. உங்க கூட யார் யார் இருக்கா சொல்றா பாப்போம். தம்பி விஜய் சொல்லுங்க, உங்க கூட யார் யார் இருக்கா? அரசியல் தெரிஞ்சு கரைச்சு குடிச்சவன் யார் யார் இருக்கா? முதல்ல தமிழ் பேச தெரியுமா? ஆதவர்ஜுனாவுக்கு தமிழ் பேச தெரியல, புஷி ஆனந்துக்கு தமிழ் பேச தெரியல. யாரை வச்சுட்டு நீங்க அரசியல் கட்டமைச்சு நீங்க முதலமைச்சரா வந்துட போறீங்க? இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? 2 தான். ஒண்ணு, திமுக காலில் விழுவணும், இல்ல அப்படின்னா பிஜேபி காலில் விழுவணும்.